அன்னைக்கு என்னடா நடந்தது? பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். அப்ப பஸ் நிக்கல, அதனால பஸ் ஓடி போய் ஏறினாக்கா. எந்த ஊரா? கொத்தக்கோட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் சார். என்ன பரிச்சை அன்னைக்கு? பிசிக்ஸ் எக்ஸாம். பிசிக்ஸ் எத்தனை மணிக்கு வரணும் பஸ்? 8:10க்கு வரும் சார். எப்ப வந்துச்சு? 8:05க்கு வந்துச்சு சார். நானும் பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ணேன். உங்களை விட்டுட்டு ஓடிடுச்சு. எப்படி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? அது உங்களை ஏத்தாம நின்னுட்டேன் சார். ஆனா பஸ் நிக்கல, அதனால பஸ் ஓடி போய். நீங்க ஒரு ஆள் தான் நின்னீங்களா? பஸ் உங்களை ஏத்தாம போகுது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஓடி. அந்த பஸ் விட்டா அடுத்த பஸ் எப்போ? லேட்டா தான் சார் வரும். எத்தனை மணிக்கு? ஒரு 8:30. அப்ப நீங்க பஸ் அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லேட் ஆயிடும் சார். பரீட்சை எழுத முடியாது, உள்ள விட மாட்டாங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்துல. அதான் ஓடி போய் பஸ். ஓடி போய் கல்வி ஓடி போய் கல்வியை தேடி பிடிச்ச ஒரு அது சொன்ன அந்த வார்த்தை தான் தம்பி சொன்னாரு.